வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 23 ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஜெய்தா மற்றும் சர்குலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். ஜோரா மற்றும் ரமோலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். டமாலி மற்றும் பஜ்ஜா நகுமா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். கதி எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் திமாசா, காங்டே, கர்பி மற்றும் கச்சாரி. ஜாகிர் ஹுசேன் பாண்டரங் வமன்கேன் 1963 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. மாதவாச்சாரியாவுடைய இயற்பெயர் வாசுதேவா. மாதவாச்சாரியாக்கு மாதவா அப்படிங்கிற பட்டம் கொடுத்தது அச்சுத பிரதேக்ஷா. மாதவாச்சாரியா கீத பாஷ்யா, பிரம்மசூத்திர பாஷ்யா, அனுபாஷ்யா, கர்ம நிர்ணயம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. மேல் மற்றும் கீழ் சபையின் கூட்டு அமர்வை ஆஸ்திரேலிய நாட்டிலிருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 இருந்து 1997 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்புல பிரிவு 239 இருந்து 242 வரைக்கும் பகுதி 8ல யூனியன் பிரதேசங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. ஞானபீட விருதை பெற்ற முதல் இந்திய பெண் ஆஷா பூர்ணா தேவி. கோண்ட் எழுச்சி 1837 இருந்து 1856 வரைக்கும் ஒடிசால சக்கரா பிசோய் தலைமையில நடந்துச்சு. ஜார்க்கண்ட்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை ஷர்குல், டான்சி, கர்மா, ஹல்புனியா, ரோகின். முகமது இக்பால் தரைனே ஹிந்த் மற்றும் பாங்கே தாரான்னு சொல்லக்கூடிய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018 நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015 மின்னணுவியல் மற்றும் நிதி அமைச்சகம். ஆயுஷ்மான் பாரத் செப்டம்பர் 23, 2018 சுகாதார அமைச்சகம். ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம். தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020 சுகாதார அமைச்சகம். கபோனின் அதிபராக நியமிக்கப்பட்டவர் யார்? பிரைஸ் ஒலிகியூ நுகோமா. உலகின் முதல் 3D அச்சிடப்பட்ட ரயில் நிலையத்தை எந்த நாடு கட்டுகிறது? ஜப்பான். இந்தியா எந்த நாட்டுடன் கூட்டு ராணுவ பயிற்சி டஸ்லிக் நடத்தியது? உஸ்பெகிஸ்தான். உஸ்பெகிஸ்தான் எந்த வருஷம் நடந்தது? 6வது பதிப்பு. மெகான் 25 3வது பதிப்பை எந்த ஆயுதப்படை நடத்தியது? இந்திய கடற்படை. மன்சுக் மண்டவியா புதுடெல்லியில தேசிய ஊக்க மருந்து சோதனை ஆய்வகத்துல தடகள பாஸ்போர்ட் மேலாண்மை பிரிவை திறந்து வச்சிருக்காங்க. வேளாண் ஆராய்ச்சி மற்றும் கல்வித்துறையின் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? மங்கிலால் ஜாட். அடல் டுல்லு ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய செயலாளர். விக்ரம் மிஸ்ரி வெளியுறவு செயலாளர். அதுல் குமார் சௌத்ரி டிராயின் செயலாளர். டி.வி. சோமநாதன் இந்திய அமைச்சரவை செயலாளர். கோவிந்த் மோகன் இந்திய உள்துறை செயலாளர். விக்ரம் தேவ்தத் நிலக்கரி செயலாளர். ராஜேஷ் குமார் சிங் பாதுகாப்பு செயலாளர். எந்த மாநிலத்தின் விசாரணை வழக்கு தொடுப்பு மற்றும் தண்டனை போர்ட்டல் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு பிரிவில் ஸ்காட்ச் விருதை வென்றது? உத்தரப்பிரதேசம். ஒடிசா மாநிலம் 5வது தேசிய நேரு விருதுல சிறந்த மாநில விருது வாங்கியிருக்கு. 76வது குடியரசு தின அணிவகுப்புல மாநிலங்கள் பிரிவுல முதல் பரிசு உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு கிடைச்சிருக்கு. ஆந்திர பிரதேசம் சமூக மேலாண்மை இயற்கை வேளாண்மை திட்டத்துக்கு குல்பன்கன் பரிசு கிடைச்சிருக்கு. பிரதமர் சொநிதி திட்டத்தின் கீழ் சிறப்பா செயல்படும் மாநிலம் மத்திய பிரதேசம். கேரளா சுற்றுலாத்துறைக்கு பேட்டா தங்க விருது கிடைச்சிருக்கு. ஆதார் செயல்படுத்துதல சிறந்து விளங்குவதற்காக UIDA விருது மேகாலய மாநிலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏப்ரல் 14ஆம் தேதியை டாக்டர் அம்பேத்கர் தினமாக அறிவித்த நகரம் எது? நியூயார்க். நியூயார்க் பகுதியுடைய மேயர் எரிக் ஆடம்ஸ் தான் இதை அறிவிச்சிருக்காரு. யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசெம்பிளி டிசம்பர் 21ஆம் தேதியை உலக தியான தினமா அறிவிச்சிருக்காங்க. உலக சுகாதார அமைப்பு இந்தியா போலியோ, டிராக்கோமா, யாஸ், பிளாக், ஸ்மால் பாக்ஸ் நோயை நீக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. இந்தியா 2026 ஸ்பெயினுடன் இரட்டை ஆண்டா அனுசரிக்கிறாங்க. காலநிலை மாற்றம் காரணமாக யாலா பனிப்பாறை 2040க்கு முன்னாடி மறைஞ்சிடும்னு நேபாள் நாடு அறிவிச்சிருக்காங்க. ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் 2025 சமூக ஆண்டா அறிவிச்சிருக்காரு. சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு முயற்சியிலிருந்து பனாமா நாடு விலகியிருக்காங்க. எந்த மாநிலத்தின் ரெண்டியா பட்டு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது? மேகாலயா. அது மட்டும் இல்ல, உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த
பனாரஸ் ஷெட்னாயும் இந்த புவிசார் குறியீடு வாங்கியிருக்கு. கேரள மாநிலத்தை சேர்ந்த கண்ணாடி பாயா ஹேண்டிகிராஃப்ட், கண்ணாடி பாயா கைவினை பொருட்களுக்கும் இந்த புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த மூஞ்சு கிராஃப்ட், கதியா கேட், திரங்கா பர்ஃபி, தாலுவா மூர்த்தி உலக வளர்ப்பு வார்ப்பு கைவினைக்கும் ஜிஐ டேக் கிடைச்சிருக்கு, அதாவது புவிசார் குறியீடு. மேகாலயா மாநிலத்தை சேர்ந்த லக்கடாங் மஞ்சள், காரோடாக் மொண்டோ, லர்னை மட்பாண்டா. மேற்கு வங்காளத்தை சேர்ந்த கருப்பு நுனியா அரிசி, மௌபன் டிங், பங்களார் மஸ்லின், நோலான். திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த மாதாபாரி பேரா பிரசாத். மகாராஷ்டிராவை சேர்ந்த மித்தார் மிரா சித்தாருக்கும் தன்பராஜுக்கும் கிடைச்சிருக்கு. மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ரத்லம் ரியாவன் லக்சோன். அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த ஆதி கேக்கர். மாநில சுயாட்சியை வலுப்படுத்துவதற்கான உயர்மட்ட குழுவை அமைக்கும் மாநிலம் எது? தமிழ்நாடு. தமிழ்நாடு மாநிலம் வந்துட்டு இந்த விஷயத்துக்கு, அதாவது மாநில சுயாட்சி மட்டும் இல்லாம மத்திய மாநிலத்துக்கு வந்துட்டு ஒரு இடையே ஒரு நல்ல ஒரு நட்புணர்வு இருக்கணும், அதுக்காக வேண்டியும் இந்த ஒரு குழு, அதாவது கமிட்டி அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த கமிட்டி அதோடைய ரிப்போர்ட்டை 2026 ஜனவரி மாசம் சப்மிட் பண்ணுவாங்க. இந்த கமிட்டியுடைய தலைவர் குரியன் ஜோசப். அகஸ்தியமலை தமிழ்நாட்டுடைய 5வது யானைகள் காப்பகம். தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டுடைய 18வது வனவிலங்கு சரணாலயம். இந்தியாவின் முதல் ட்ரோன் பொது சோதனை மையம் தமிழ்நாடு மாநிலம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இஸ்ரோவின் 2வது விண்வெளி நிலையம் குலசேகரப்பட்டினத்துல ஆரம்பிக்க போறாங்க. இந்தியாவின் முதல் நீரிழிவு உயிரி வங்கி சென்னையில ஆரம்பிச்சிருக்காங்க. புஞ்சியால ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய், அதுல லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ அப்படிங்கிற நோய் பைட்டோப்தெரா இன்வெஸ்டன்ஸால ஏற்படக்கூடியது. ரஸ்ட் ஆஃப் ஃபீட் நோய் பிக்குசினா கிராமினிஸ் ட்ரிட்டிக்கால ஏற்படக்கூடியது. லூஸ் மட் ஆஃப் ஃபீட் உஸ்டிலாகு ட்ரிட்டிக்கால ஏற்படக்கூடியது. பவுடரி மில்டு ஆஃப் வீட் ப்ளூமெரியா கிராமினிஸால ஏற்படக்கூடியது. ரெட் ராட் ஆஃப் சுகர் கிங் குளோமருலா டுகாமனென்சிஸால ஏற்படக்கூடியது. எர்கட் ஆஃப் பஜ்ரா கிளாவிசப்ஸ் ஃபிசிஃபார்மிஸால ஏற்படக்கூடியது. ரஸ் பிளாஸ்ட் நோய் மேக்னா பொருத்தி கிரைசியால ஏற்படக்கூடியது. டிகா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட் செர்ஸ்கோஸ்போரா அரக்கிடிகோல ஏற்படக்கூடியது. கிரீன் ஏர் டவுனி மில்டு ஆஃப் பஜ்ரா ஸ்கெலரோஸ்போரா கிராமிகோலாவால ஏற்படக்கூடியது. பொட்டேட்டோ வாட் டிசீஸ் பிளாக் ஸ்கேப் பொட்டேட்டோ டியூமர் சைன்கைட் ட்ரிக்கியம் எண்டோபயோட்டிகமால ஏற்படக்கூடியது. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகுன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான் ஜே ஹாஃபீல்ட், ஜெஃப்ரி கிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. ஹாங்காங் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு. நிஹான் ஹிட்டாங்கியோ அமைதிக்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர், டெமிஸ் கசாபிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க.